தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவரே, எங்கள் இதழ்களை திறந்தருளும். நாங்களும் உம்மை புகழ்ந்திடுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். நன்றியுடன் நம் ஆண்டவர் திருமுன் செல்வோம். நன்றியுடன் நாம் ஆண்டவர் திருமுன் செல்வோம். வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அவர் திருமுன் நன்றியுடன் செல்வோம். புகழ்பாக்களால் அவரை போற்றி அகமகிழ்வோம். நன்றியுடன் நாம் ஆண்டவர் திருமுன் செல்வோம். ஏனெனில் ஆண்டவர் மாண்புமிகு இறைவன், அனைத்து தெய்வங்களுக்கும் அனைத்திற்கும் மேலான பேரரசர். பூவுலகின் ஆழ்பகுதிகள் அவர் தம் கையில் உள்ளன. மலைகளின் கொடுமுடிகளும் அவருக்கே உரியன. கடலும் அவருடையதே, அவரே அதை படைத்தார். உலர்ந்த தரையையும் அவர் கைகளே உருவாக்கின. நன்றியுடன் நாம் ஆண்டவர் திருமுன் செல்வோம். வாருங்கள், தாழ்பணிந்து அவரை தொழுவோம். நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள். நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். நன்றியுடன் நாம் ஆண்டவர் திருமுன் செல்வோம். இன்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அன்று மெரிபாவிலும் பாலை நிலத்தில் மாசாவிலும் செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையர் என்னை சோதித்தனர். என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். நன்றியுடன் நாம் ஆண்டவர் திருமுன் செல்வோம். 40 ஆண்டுகளாய் அந்த தலைமுறை எனக்கு வெறுப்பூட்டியதால் நான் உரைத்தது, அவர்கள் உறுதியற்ற உள்ளம் கொண்ட மக்கள், என் வழிகளை அறியாதவர்கள். எனவே நான் சினமுற்று நான் அளிக்கும் இளைப்பாற்றி நாட்டுக்குள் நுழையவே மாட்டார்கள் என்று ஆணையிட்டு கூறினேன். நன்றியுடன் நாம் ஆண்டவர் திருமுன் செல்வோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். நன்றியுடன் நாம் ஆண்டவர் திருமுன் செல்வோம். ஒளி நின்று ஒளியாய் உதித்து மிளிரும். ஒளிமிகு தந்தையின் மாட்சிமையே, ஒளியின் ஒளியே, ஒளியின் ஊற்றே, உலகத்துள் ஒளியை பொழிவாயே. உண்மை ஞாயிறு நீரன்றோ, எண்ணிலா விண்மீன்களை படைத்தவரே, உண்மையின் தூய ஆவியாரை திண்ணமாய் எமக்கு பொழிந்திடுக. முடிவில்லா மாட்சி உள்ளவராம், திடமிகு அருளின் தந்தையாம், அடிபணிந்து வேண்டிடுவோமே. அடியார் பாவநிலை அகற்றிடவே, கொடியவன் சூழ்ச்சியை எதிர்த்திடவும், கொடுமை தீமை நலமாய் மாற்றிடவும், கடினமாய் உழைக்க எம்மை தூண்டிடவும்,
கேடிலா நேர்வழி நடத்திடவும். உலகை அவரே ஆண்டு நடத்திடவும், உடலை தூயதாய் காத்திடவும், ஒளிரும் நம்பிக்கையில் நிலைத்து உலகில் துலங்கிடவும் வேண்டிடுவோம். கிறிஸ்துவே நமது ஆன்ம உணவாகட்டும், நம்பிக்கை நமது ஆன்ம பானமாகட்டும். மானுயிர் ஆவியின் பொழிவில் மூழ்கி மகிழ்வுடன் நிறைவு கொண்டிடுவோம். மகிழ்ச்சியில் எமக்கு இந்நாள் கழிய, வைகறை ஒளி போல் இன்று மிளிர, பகலவன் போன்று நம்பிக்கை ஒளிக, அகமும் உள்ளிருளை அகற்றிடுக. பொழுது புலர்ந்தது, ஒளியாம் கிறிஸ்து முழுமையாய் நம்மிடம் எழுகின்றார். முழுதும் மகன் தந்தையுள் இருக்க, முழுதும் தந்தை மகனுள் இருக்கிறார். ஆமென். முன்மொழி 1. ஆண்டவரே, நான் உம்மை நோக்கியே மன்றாடுகிறேன். விடியற் காலையில் என் குரலை கேட்டருளும். ஆண்டவரே, என் விண்ணப்பத்திற்கு செவிசாய்த்தருளும். என் பெருமூச்சை கவனித்தருளும். என் அரசரே, என் கடவுளே, என் கெஞ்சும் குரலை கேட்டருளும். நான் உம்மை நோக்கியே மன்றாடுகிறேன். ஆண்டவரே, விடியற் காலையில் என் குரலை கேட்டருளும். வைகறையில் உமக்காக நான் வழியிலே விழி வைத்து காத்திருப்பேன். தீமையை கண்டு மகிழும் இறைவன் நீரல்லீர். தீயோருக்கு திருமுன் இடமில்லை. ஆணவமிக்கோர் உமது கண்முன் நிற்க மாட்டார். தீங்கிழைக்கும் அனைவரையும் நீர் வெறுக்கின்றீர். பொய் பேசுவோரை நீர் அழித்திடுவீர். கொலை வெறியரையும் வஞ்சகரையும் ஆண்டவர் அருள்கின்றார். நானோ உமது மிகுதியான பேரன்பால் உமது இல்லத்தில் சென்றிடுவேன். உம் திருத்தூயகத்தை நோக்கி இறையச்சத்துடன் ஆண்டவரே உம்மை பணிந்திடுவேன். ஆண்டவரே, எனக்கு பகைவர் பலர் இருப்பதால் உமது நீதியின் பாதையில் என்னை நடத்தியருளும். உமது செம்மையான வழியை எனக்கு காட்டியருளும். ஏனெனில் அவர்கள் வாயில் உண்மை என்பதே இல்லை. அவர்கள் உள்ளம் அழிவையே உண்டாக்கும். அவர்கள் தொண்டை திறந்த கல்லறையாம். அவர்கள் நாவோ வஞ்சகம் பேசுவனவாம். உம்மிடம் அடைக்கலம் புகுவோர் அனைவரும் மகிழ்வர். என்னாலும் அவர்கள் களித்து ஆர்ப்பரிப்பர். அவர்களை நீர் பாதுகாப்பீர். உமது பெயரில் பற்றுடையோர் உம்மில் அக்களிப்பர். ஏனெனில் ஆண்டவரே, நேர்மையாளருக்கு நீர் ஆசி வழங்குவீர். கருணை என்னும் கேடயத்தால் அவரை சூழ்ந்து காப்பீர். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, நான் உம்மை நோக்கியே மன்றாடுகிறேன். விடியற் காலையில் என் குரலை கேட்டருளும். முன்மொழி 2. எங்கள் கடவுளாகிய ஆண்டவரே, உமது பெயரின் பேரொளியை நாங்கள் புகழ்கிறோம். எங்கள் மூதாதை இஸ்ரேலின் ஆண்டவரே, நீர் என்றென்றும் வாழ்த்த பெறுவீராக. ஆண்டவரே, பெருமையும் வலிமையும் மாட்சியும் வெற்றியும் மேன்மையும் உமக்கே உரியன. ஏனெனில் விண்ணுலகிலும் மண்ணுலகிலும்
இருக்கும் அனைத்தும் உம்முடையவை. ஆண்டவரே, ஆட்சியும் உம்முடையதே. நீர் அவருக்கும் தலைவராய் உயர்த்த பெற்றுள்ளீர். செல்வமும் ஆட்சியும் உம்மிடமிருந்தே வருகின்றன. நீரே அனைத்தையும் ஆள்பவர். ஆற்றலும் வலிமையும் உம் கையில் உள்ளன. எவரையும் பெருமைப்படுத்துவதும் வலியதாக்குவதும் உம் கையில் உள்ளன. இப்பொழுது எங்கள் கடவுளே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தி உம் ஆட்சிமிகு பெயரை போற்றுகிறோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் கடவுளாகிய ஆண்டவரே, உமது பெயரின் பேரொளியை நாங்கள் புகழ்கிறோம். முன்மொழி 3. தூய மாட்சி இளங்கும் ஆண்டவரை வழிபடுங்கள். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென்.
தூய மாட்சி இலங்கும் ஆண்டவரை வழிபடுங்கள். அருள்வாக்கு. தூய பவுல் தெசலோனிக்கருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை திருவசனம் 10 முதல் 13 முடிய. உழைக்க மனமில்லாத எவரும் உண்ணலாகாது என்று நாங்கள் உங்களிடையே இருந்தபோது உங்களுக்கு கட்டளை கொடுத்திருந்தோம். உங்களுள் சிலர் எந்த வேலையும் செய்யாமல் சோம்பேறிகளாக சுற்றித்திருந்து பிறர் வேலையில் தலையிடுவதாக கேள்விப்படுகிறோம். இத்தகையோர் ஒழுங்காக தங்கள் வேலையை செய்து தாங்கள் உண்ணும் உணவுக்காக உழைக்க வேண்டுமென ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் கட்டளையிட்டு அறிவுறுத்துகிறோம். சகோதர சகோதரிகளே, நன்மை செய்வதில் நீங்கள் மனம் தளர வேண்டாம். சிறு மறுமொழி. ஆண்டவர் என்றென்றும் வாழ்த்தப்படுவாராக. ஆண்டவர் என்றென்றும் வாழ்த்தப்படுவாராக. வியப்புக்குரிய செயல்களை செய்தவர் அவரே. ஆண்டவர் என்றென்றும் வாழ்த்தப்படுவாராக. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. ஆண்டவர் என்றென்றும் வாழ்த்தப்படுவாராக. செக்கரியாவின் பாடல் முன்மொழி. எங்கள் கடவுளாகிய ஆண்டவர் வாழ்த்தப்படுவாராக. இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம். ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். தம் தூய இறைவாக்கினர் வாயினால் தொடக்கம் முதல் அவர் மொழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமையுடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்ற செய்தார். நம் பகைவரிடமிருந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியிலிருந்தும் நம்மை மீட்பார். அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையையும் நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவரிட்ட ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாள் எல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். குழந்தாய், நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய். ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும் நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்க செய்யவும் நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் கடவுளாகிய ஆண்டவர் வாழ்த்தப்படுவாராக. மன்றாட்டுக்கள். கடவுளின் அருளும் ஆவியும் நிறைந்த கிறிஸ்துவை இந்நாளின் தொடக்கத்திலேயே புகழ்வோமாக. ஆண்டவரே, உமது ஆவியாரை எங்களுக்கு தந்தருளும். ஆண்டவரே, நாங்கள் உம்மை புகழ்கிறோம். உமது அனைத்து ஆசிகளுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உமது ஆவியாரை எங்களுக்கு தந்தருளும். ஆண்டவரே, எங்களுக்கு மன அமைதியையும் தாராள உள்ளத்தையும் தந்தருளும். உமது திருவுளத்தை நாங்கள் நிறைவேற்ற எங்களுக்கு உடல் நலனையும் ஆற்றலையும் அளித்தருளும்.
ஆண்டவரே, உமது ஆவியாரை எங்களுக்கு தந்தருளும். ஆண்டவரே, இந்நாள் முழுவதும் உமது அன்பு எம்மோடு இருப்பதாக. எங்கள் பணிகளில் நீர் எங்களை வழிநடத்தியருளும். ஆண்டவரே, உமது ஆவியாரை எங்களுக்கு தந்தருளும். ஆண்டவரே, எங்கள் வேண்டல்களை கேட்டவர் அனைவரோடும் இருந்தருளும். அவர்களுடைய தேவைகள் அனைத்தையும் நிறைவு செய்யும். ஆண்டவரே, உமது ஆவியாரை எங்களுக்கு தந்தருளும். நம் மீட்பர் நமக்கு கற்பித்தவாறு நாம் விண்ணக தந்தையை நோக்கி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். இறுதி மன்றாட்டு. ஆண்டவரே, எங்கள் சொல் செயல் அனைத்திற்கும் நீரே தொடக்கமும் முடிவுமாக இருப்பீராக. உமது அருளால் எம் செயல்களை தூண்டி உமது ஆற்றல் மிக்க துணையால் அவற்றை முழுமை பெறச் செய்வீராக. உம்மோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்தினின்றும் பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆமென்.